யாரடா சங்கிங்கிற செருப்பு வர சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. எது கோபப்படுற? அம்பாட் பேசிட்டு போறேன். அதுல என்ன இருக்கு? அவர் சங்கி இல்ல இல்ல அவருக்கு தெரியுமா போக வேண்டியது என்ன? யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயலுல யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற செருப்பு வர எப்படிப்பட்ட ஜனநாயகவாதியாக என்னை இருக்கும்படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறிகொள்ள வச்சிடாத, சிக்கலாயிரும். அப்படியே உள்ள அடக்கி 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 பொண்டாட்டி மறுபடி கராத்தே பேச்சுக்கு போங்கடா வேணான்னு விலகி நிக்கிறது காரணம் இதுதான். தங்கச்சிக்கு சொல்றேன். இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன், அது தேவைப்படவில்லை, தேவையில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோபப்பட தேவையில்லைன்றான். எது கோபப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன். அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியுமா போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான். அவர் தான் ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. இப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் விடணுமே ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான். அதனால என்ன இருக்குது? அது அவ்வளோ பெரிய ஒரு தகாத வார்த்தை. பொண்டாட்டி மறுபடி கராத்தே பேச்சுக்கு போங்கடா வேணான்னு விலகி நிற்கிறது காரணம் இதுதான். சிக்கலாயிரும். தொலைச்சு போடுவேன். வந்த நாயெல்லாம் சங்கி சங்கி இதுக்கு ஒரு தடவை ஆடுறா ஜிங்கி ஜிங்கின்னு ஆட மாரிதாச விட்டான ஆட ஒரு தடவை. நாயே என்னை பேசலைன்னா உனக்கு 4 வீட்டில் கஞ்சி ஊற்ற மாட்டான். அதுக்காக இவ்வளவு கலைகள் எல்லாம் சிலம்பு கராத்தே குஸ்தி பைஸ்கி எல்லாம் கற்றுக்கிட்டு வயிற்றுக்கிற போயில உயிரோட இருக்குன்னா ஒழுங்கா ஓரமாக போய் இருந்துட்டு நிம்மதியா படுத்து என்கிட்ட திட்டி பொழைச்சிட்டு போங்கடா. போற ஒரு வாரியம் கிடைக்குதா? ஏதோ பெயிண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குது, ஏதோ பழைய ஒன்று வரைக்கும் விற்கிறது கிடைக்குதா? ஏதோ பொழைச்சிட்டு போ 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 போ. கட்சி நடத்துறதுக்கும் உனக்கு கொள்கை கோட்பாடு இல்லை, குடும்பம் நடத்துறதுக்கும் காசு கட்சி இல்லை. எல்லாம் எங்களை பேசிட்டான். கால கொடுமை. என் தம்பி எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது புகழலாம் சும்மா டே சும்மா இருற. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவனை என்னை மாதிரி பக்குவப்பட்டு போயிட்டு போறாங்கன்னு அவ சொல்லுவேன் அவ கோபப்படும். அதான் பண்றேன் விடுறா கர்மம் நல்லா இருந்துட்டு போறாங்கடா விடுறா. அவங்க மனசாட்சி வீட்டுல தூங்கும்போது உருக்குங்க. சீமான பேசலாம் நமக்கு ஒண்ணும் இல்லை. அது காரணம் நீ தானே. அண்ணனை திட்டானா என்ன திட்டான்? 400 பேரோட பார்க்காத 40,000 பேரை ஆக்கி விட்டது நீ தான். அந்த கர்மம் முடிச்சவன் அது எதுவா இருந்தாலும் என் முகத்தை போட்டுறான். நான் பாக்க எல்லாம் இது சம்பந்தமே இல்லாத இங்கேயும் என் முகம் இருக்கு. இது எதுக்கு என் முகம்? அது திறந்து பார்த்தா என் செய்தியே இல்லை. இப்ப ஏன் மூஞ்சி எதுக்கு போட்டான்? என்னடா அது? எந்த பாட்டிலா இருந்தாலும் என் லெவலில் ஓட்டி விட்டுறான். அது விஷத்திலே ஓட்டுறான், ரசத்திலே ஓட்டுறான்.